அதனால் அவங்களே சொல்லிக்கிற அந்த சர்டிஃபிகேட்டு பிராமணன்னா மூளை போலம் பெரிய இவன் திறமை அவங்க சொல்லிக்கிட்டான். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இது கடவுளுக்கு பிடிக்காது. நான் சூத்ராவா, இவங்களுடைய ஐயராரிக்கு பிறகு சத்திரியால் வரேன்னு வச்சுங்க, பரவாயில்ல. ஆனால் உண்மை என்னென்னா எல்லாருமே நான் பிராமின்ஸ் அனைவருமே சூத்ரவாஸ். அப்புறம் அவங்களுக்குள்ள பிரித்து அவங்களுக்குள்ள சண்டை மூட்டி வருது. அவன் பண்ணது, நீ சத்திரியா, நீ வைசியா, நீ சூத்ரவா. சத்திரியா வைசியம் அவன் நடுச்சாதி, சூத்ரவானை இழிவுபடுத்து. சரிடா, அப்போ ரெண்டே ஜாதி தானே இருக்கணும். இந்த நடுஜாதி ரெண்டே ஜாதி தான் இருக்கணும். என்ன ஜாதி இருக்கணும்? சத்திரியாவாக இருக்கணும், எல்லாரும் வைசியாவாக இருக்கணும். எத்தனை ஜாதி இருக்குது? 40,000 ஜாதி இருக்குது. அது எப்படா பிரிஞ்சுது? 40,000 ஜாதி, 40 பிராமணன் சேர்ந்து 40,000 பிரித்து விளையாடுறான். இங்கே வரவங்களுக்கு தான் நான் படித்து சொல்ல இப்போ தான் கவுண்டருங்களும் உடையாருமாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் உங்களுக்கு ஒரே உணவு பழக்கம் தானே, உங்களுக்கு ஒரே வீட்டு பழக்கம் ஒன்று தானே. அது என்ன கவுண்டரு, அது என்ன உடையாருன்னு கேட்டால் பிக் பென் முழிக்கிறான் 2 பேரும். நீ ஏன் கவுண்டரு, நீ ஏன் உடையாரு எனக்கு சொல்லு. பிக் பென் முழிக்கிறான். தெரில விடு, ஒழுங்காக கல்யாணம். பசங்க நல்ல பசங்களா 2 பேரும் கல்யாணம் பண்ண விரும்புகிறாங்களா, பண்ணு. உங்கள் ஜாதியிலே அமைச்சிச்சுன்னா நீ பண்ண. அதே நான் அப்ஜெக்ட் பண்ணுறது கிடையாது. அது நான் அதுக்கிட்டலாம் ரொம்ப புரட்சி பண்ணுறலாம் சொல்கிறது இல்லை. ஆனால் 2 பேர் விரும்புகிறாங்க, 2 பேரும் நல்லவங்க. ஒருத்தர் உடையார், ஒருத்தர் உடைஞ்சவர் உடையாதவர் கல்யாணம் பண்ணுங்க. பண்ணி ஜம்முன்னு போயின்னு இருக்குது. இன்னும் செட்டியார் ஃபேமிலியாக ஒருத்தவங்க நான் சொன்னது கேட்டு அவங்க ஒரே பொண்ணை முதலியார் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு 7 வருஷம் கழித்து உங்கள் பேச்சை கேட்டு என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்து என் பொண்ணு நல்லா இருக்குது சார் சொல்லிட்டு போகிறாங்களே. எங்கே வந்தது செட்டியார், முதலியார், உடையார்? இதை தான் நான் கட்டணம் பிடிச்ச பிராமணன்ற. நீ எடுத்துன்னு போய் ஜாதகம்னு எடுத்துமா அவங்க கையில் கொடுத்தாங்கன்னு சொல்லுவான். பையன்னா உடையாடுறதா, அதெல்லாம் சரியாக வராதே, இதெல்லாம் இன்னும் ஒர்க் அவுட் ஆகாதே, அவங்க உடையாரு நீங்கள் கவுண்டரு, இதெல்லாம் எப்படி எல்லாம் சொல்லணும் வராதே அப்படின்ட்டுவோம். அவ்வளோதான் போச்சு.